நம்ம பிராக்டிக்கலா 30 வருஷத்துக்கு தாண்டிட்டோம். நம்ம திருப்பி கிட்டத்தட்ட 90லயே நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். 90னா பாத்துக்க 26 10 36 35 வருஷம் 1500 வீட்டுக்கு மேல. சும்மா ஏதாவது நம்புற மாதிரி இருக்குதுன்னு கேட்க வந்தீங்கன்னா உங்களை அழகா காட்டுவேன். சும்மா நம்ம வந்து டெமோ காட்டுறதுக்காக இல்ல. இது ஏன் இந்த பதிவுனா விழிப்புணர்வு சார்ந்து மக்களை ஒரு விதத்துல பண்ணணும். ஏன்னா அந்த வாஸ்துங்கிற பேர்ல கடந்த பதிவுகள் எல்லாம் நான் பார்த்தேன்னா ரொம்ப மன கஷ்டமா இருக்குது. இந்த 4 வருஷம் 3 வருஷம் இந்த 5 வருஷத்துக்குள்ள இந்த ஃபீல்டுல வந்தவங்களுடைய அந்த தவறான புரிதல்கள்னால மக்கள் குழம்பி இருக்காங்க. டெய்லி என்கிட்ட போனை போட்டு நிறைய இது மாதிரி இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்க. இங்க பாருங்க, இது உண்மையாலுமே அனுபவத்துல 35 வருஷத்துல 30 வருஷம் வீடு கட்டின வீட்டையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கும் சக்சஸா இருக்கிறாங்க. அப்ப இந்த பிரம்மஸ்தானம் மட்டும் இருந்துட்டா மிகப்பெரிய அளவுக்கு அரசியல், அரசாங்கம், அரசு வேலை இந்த வீட்டுல கண்டிப்பா கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி போட்டுக்கிட்டோம்னா ஓகே, இது வாஸ்துப்படி கரெக்டானா? வாஸ்துப்படி இதனுடைய அமைப்புகள் கரெக்ட் தான். ஆனா இதுல ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப டோர் அப்படின்னா இப்ப ஹால்ல இருந்து இதுக்கு இந்த டோர் இப்படி வச்சு இந்த இடத்த ஒரு டோர் இந்த பெட்ரூமுக்கு வர்ற மாதிரி, கிச்சனுக்கு இப்படி போற மாதிரி டோர் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ஹாலுக்கு ஈசானியக்கூடிய பகுதியில மெயின் டோர் வைக்கலாமா? சூப்பரா மெயின் டோர் வைங்க. இந்த மெயின் டோர் நேரம் அப்படியே பெட்ரூமுக்கு வைக்கலாமா? டோர் மெயின் டோர் தாராளமா வைங்க. அதாவது இந்த வடமேற்கு மூலை பெட்ரூமுக்கு டோர் வைக்கலாமா? வைங்க. அதே மாதிரி ஜன்னல் வைக்கணும் அப்படின்னீங்கன்னா தலைவாசல் எப்படி வைக்கிறீங்கன்னா அதே நேர் தான் இந்த இடத்துல விண்டோ வைக்கணும். அதே மாதிரி தெற்கு பக்கம் வைக்கணும்னா இருக்கிற ரூமை சென்டர் பண்ணி அக்னி மூல சைடுல தான் ஜன்னல் வைக்கணும். இதுதான் விண்டோ.